வெல்கம் வியூவர்ஸ். அது ஒரு சிறிய நகரம், அமைதியான ஒரு இரவு. ஆனால் மறுநாள் காலையில் அந்த நகரத்தின் வரலாறே மாறப்போகுது. 1912ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஐயோவா மாநிலத்தில் இருக்கும் வெலிசியா என்ற சிறிய நகரத்தில் மூர் குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வராங்க. ஜூன் 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா தேவாலயத்தில், அதாவது சர்ச்சில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று அதை முடிச்சுட்டு ஜோசியா மூர், அவர் மனைவி சாரா, அவர்களது 4 குழந்தைகள் மற்றும் அந்த இரவு விருந்தினராக தங்கியிருந்த 2 சிறுமிகள் வீட்டிற்கு திரும்புகிறாங்க. அந்த வீட்லேயே 8 பேரும் வழக்கம் போல் தூங்க போயிருக்காங்க. கேஷுவலாக எப்பயும் போல் ஒரு நாள் சர்ச்செல்லாம் போய் தூங்க போகிறாங்க எல்லாருமே. ஆனால் அந்த இரவு யாரோ ஒருவர் அமைதியாக அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். ஒருத்தன் கையில் ஒரு கோடாரி தூங்கிக்கிட்டு இருந்த எல்லாரையுமே போய் அவன் கண்ணா பின்னான்னு கொலை பண்ணுறான். கொடூரமாக எல்லாரையும் அந்த வீட்டோட சவுத்தில் ரத்தம் தெறிக்கிற மாதிரி கொல்றான் எல்லாரையுமே. யாரும் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த அக்கம் பக்கத்தினர் கதவை திறக்கும்போது அவங்க பார்த்த காட்சி அவங்களே அதிர்ச்சியில் உரைய வச்சுருக்கு. வீட்டுக்குள்ளே இருந்த 8 பேருமே இறந்துட்டாங்க. போலீஸார் உடனடியாக விசாரணையும் தொடங்குறாங்க. பல பேரை சந்தேகப்படுறாங்க, சிலர் கைதும் செய்யப்படுறாங்க. ஆனால் உறுதியான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. நாள் மாதமாகுது, மாதங்கள் ஆண்டுகள் ஆகுது. இன்று 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் யார் அந்த மாதிரி 8 பேரையும் வீட்டுக்குள்ளே புந்து கோடாரியால் கொன்னான்னு சொல்லிட்டு யாருனாலையுமே இன்னும் கண்டே பிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் பார்த்திங்கன்னா இன்னும் யாரிடமே இல்லை. அந்த வீடு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது யார் வேணால் போய் பார்க்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே விசித்திரமான சில பல, அதாவது ஏதாவது ஒரு அனுபவங்கள் ஏதாவது கூறுறாங்க சில பேர். இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு, சவுண்டு கேட்டுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அங்கே போய், அதே மியூசியம் போனவங்கலாம். ஆனால் அது உண்மைன்னு யாரும் நிரூபிக்கலை. அது கட்டுக்கதை என்னன்னு தெரில. ஓகே, ஒரே இரவில் பார்த்திங்கன்னா 8 உயிர்கள், ஒரு கொலைகாரன். ஆனால் இதுவரை தீர்க்கப்படாத ஒரே ஒரு மர்மம். இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற உண்மை மர்ம கதைகளுக்கு தேனி டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். Yeah.